friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா NEET 2025 ஓகேயா மே நமக்கு 4th NEET 2025 எக்ஸாம்க்கு நம்ம அப்பியர் ஆக போறீங்க. சோ நமக்கு என்னன்னா NEET 2025ல ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓகேயா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் அப்படினி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் இது வந்து நமக்கு கன்ஃபார்ம் கிடையாது சரியா. சோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் எதை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஒரு 4 வருஷத்தோட நம்ம கட் ஆஃபை பார்த்து அனலைஸ் பண்ணும்போது ஓரளவு நமக்கு என்னது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021 2022 2023 2024 இதோட நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டினோட அந்த டஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து எதுல வந்து ஹையா இருக்கு எதுல வந்து மோடரேட்டா இருக்கு இது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து இந்த கட் ஆஃப் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகலாமா இல்லைன்னா வந்து எப்படி மெயின்டைன் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்போ பாருங்க 2021ஓட கட் ஆஃப் வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து மாடரேட் ஓகே ரொம்ப ஈஸியும் கிடையாது ரொம்ப டஃப்பும் கிடையாது. ஓகே பட் 2022ஓட நீங்க வந்து நீட் எக்ஸாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து டஃப் ஓகேயா. இது எப்படி டஃப் ஆச்சு அப்படின்னா ஒரு சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது எதை வந்து டஃப் ஆக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி செக்ஷனை டஃப் ஆக்குனாங்க ஓகேயா. ஆக்சுவலாக பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இந்த பயாலஜியில் எப்படி டஃப்னஸை கூட்டினாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினை நிறைய கேட்டாங்க. தென் அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கை நிறைய கேட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா அதோட அவங்களோட டைமிங் வந்து என்னது நிறைய எடுத்துக்கிட்டாங்க. டைமிங் நிறைய எடுத்ததுனால டோட்டலாக நம்மளோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் போதுமான டைம் இல்லாததுனால ஜஸ்ட் ஒரு நர்வஸ் கண்டிஷனில் வந்து ஸோ அதுவே நமக்கு என்னது மார்க் குறையிறதுக்கு ரீசனாக ஆச்சு ஓகேயா. ஸோ 2022 வந்து நம்மளுக்கு வந்து அந்த மார்க் கம்மியானதுக்கு கட் ஆஃப் வந்து பாருங்க எல்லா இடத்தையும் நீங்க பார்க்கும்போது 2022 மார்க்ல தான் என்னது நிறைய வந்து கம்மியாயிருக்கும் சரியா. ஏன்னா டஃப் ஆகணும். ஓகே தென் 2023 அஸ் யூஸ்வலா நமக்கு என்னன்னா பாருங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விட 10 மார்க் ஒரு 20 மார்க் கூடும். ஓகே இது வந்து மாடரேட் லெவல்ல இருக்கிறது நம்மளுக்கு 2023. பட் 2024 நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டோட்டலா இந்த 2024 வந்து ஒரு டோட்டல் மெஸ்அப் ஆச்சு ஓகேயா. ஸோ வந்து இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா எந்த கொஸ்டின் பேட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மேத்ஸ் த ஃபாலோயிங்கும் இமேஜ் பேஸ்ட் கொஸ்டினும் நிறைய வந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட்டாங்க அட்டென்ட் பண்ணி மார்க் வந்து நல்ல ஓகேயா. இது ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டீப் இன்க்ரீஸ்னா சடனா என்னது ஒரு ரொம்ப நிறைய லெவல்ல நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து என்னதாச்சு இன்க்ரீஸ் ஆச்சு. இதுதான் கண்டிஷன் ஓகேயா. இப்ப பாத்தீங்கன்னா 2021ல பாருங்க ஹோசி 589 இருந்தது. 2022ல இது 581 ஓகே. இதுல இருந்து என்ன செய்திருக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அந்த இது என்னது டஃப் ஆச்சு ஓகே. தென் அதுக்கு அடுத்தது பாருங்க இதை விட நம்மளுக்கு 589 கூடி போனா ஒரு 10 மார்க் இல்லை 20 மார்க் தான் கூடி இருக்கும். ஏன்னா இந்த மாடரேட் கொஸ்டின் ஓகேயா. ஸோ 606 2025 2024 பாருங்க சடனா ஓகே ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ் 45ல இருந்து 50 மார்க் என்னதாச்சு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது யாருமே நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கல ஓகேயா. ஏன்னா இதுக்கு ரீசன் கொஸ்டினோட அந்த டஃப்னஸ் வந்து என்னதா இருந்து கம்மியா இருந்து ஓகே. இதே மாதிரி பிசிஏ பாருங்க எல்லாமே இதே கேட்டகரியில வரும் ஓகே. 545 இங்க குறையும் 531 இங்க மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க மறுபடியும் இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல என்னதா இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் பிசிஎம்க்கு பாருங்க 521 இங்க as usual குறைஞ்சதுதான் 542 மாடரேட். இதுல இருந்து ஒரு 10-20 மார்க் பாருங்க 20 42 இங்க 612 இது வந்து நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம். இது தென் எம்பிசிஏ பாருங்க 511 498 இங்க எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்திருக்கும் குறைஞ்சிருக்கும். 2023ல 532 இப்போ 2024ல 603 பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் கூடி இருக்கு பாருங்க. எஸ்சி பாருங்க 433 இங்க கம்மியா இருக்கும் 409 இங்க பாருங்க 452 இங்க 536 ஓகே. எஸ்சிஏ பாருங்க 363 355 கம்மி ஆயாச்சு. தென் 383 இதை விட 10 or 20 அவ்வளவுதான். தென் 463 எஸ்டியும் இதே கேட்டகரியில தான் வருவாங்க. அப்போ நீ 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ மாடரேட்டா இருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10ல இருந்து ஒரு 20 மார்க் ஓகேயா. பட் இதுல இருந்து கால்குலேட் பண்ணணுமா இதுல இருந்து கால்குலேட் பண்ணணுமா நம்ம என்னன்னா இதுல இருந்து கால்குலேட் பண்ணாதான் பெஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய அகாடமிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ரிப்பீட்டர்ஸா இருக்காங்க ரீரிப்பீட்டர்ஸா இருக்காங்க 3 வருஷம் படிக்கிறவங்களும் இருக்காங்க சரியா. ஸோ வந்து இவங்க வந்து அதை தண்ணி தரவா அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி ஃபுல்லா படிச்சு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கட் ஆஃப் இதுல இருந்து வேணா குறையறதுக்கு எல்லாம் சான்ஸ் இல்லை. பட் வந்து நம்ம எப்படியும் ஒரு 10 மார்க் என்னது பண்ணலாம்
இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரியா. பட் இந்த சைடுல ஒரு 10 பிளஸ் போடுங்களா, 650ல இருந்து நம்ம 640ல இருந்து என்னது 60 வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சேஃப் ஜோன். ஓகேயா. தென் பாருங்க 640ல இருந்து நம்ம எவ்வளோனா கரெக்டா ஒரு 660 கிட்ட வச்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க 20 பிசி கேட்டகரி. ஸோ 620 வந்து இருந்திருக்கு. ஓகே. ஸோ இது எப்படின்னா நம்ம 620க்கு மேலே தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது டஃப்பாக இருந்தாலும் சரிதான் அவங்களால பண்ண முடியும். ஓகே. ஸோ 620 ப்ளஸ் ஒரு 10 போடுங்க, 630 எடுத்து பாருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து ஒரு சேஃப் சோனில் நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸாக இருக்கும். தென் பிசிஎம் 612 இந்த மார்க்கில் அப்படியே மறந்துங்க. அந்த காலத்தில் அப்போ 550 எடுத்தாலே கிடைக்கும், 580 எடுத்தாலே கிடைக்கும். வேண்டாம், நம்ம இப்போ வந்து 600க்கு மேலே நம்ம எடுத்து ஒரு சேஃப் சோனில் இருக்க பார்க்கணும். 612ல இருந்து 620 வரை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து எடுத்தா ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கும். ஓகே. எக்ஸ்பெக்டட். ஓகே. தென் எம்பிசில பாத்தீங்கன்னா பாருங்க 5 எல்லாம் 400, 532, இங்க 603. கண்டிப்பா ஒரு 590ல இருந்து 610 குள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்து வச்சுட்டா சேஃபா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். தென் எஸ்சியை பாத்தீங்கன்னா 536. ஓகே. இங்க ஆனா 452 தான் இருக்குது. எனிஹா 540ல இருந்து நம்ம 550 வரை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்தா நம்ம ஒரு சேஃப் ஜோனா இருக்கலாம். எஸ்சிஏ எடுத்தீங்கன்னா 463. இதே மாதிரி 10 or 20 பிளஸ் மார்க் போட்டு அதை சேஃப் லிஸ்ட்ல கொண்டு வந்துருங்க. எஸ்டி 488. ஓகே. இதெல்லாம் இதுவும் ஒரு 10 or 20 பிளஸ். ஸோ இப்போ வந்து ஃபைனலா நீங்க என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேயா. என்னன்னா இதோட இந்த ஒரு கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஃபேக்டர் தான். அந்த ஃபேக்டர் என்னன்னா அந்த டஃப்னஸ் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர். ஓகேயா. இந்த டஃப்னஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் இந்த வருஷம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது மாதிரி கண்டிப்பா டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது அசெஷனா இருக்கலாம், ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், எப்படினாலும் கேட்டு நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஆப்போ வைக்கலாம். ஓகேயா. ஸோ டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து மேபி கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் வேணா குறையலாம். ஆனா ரொம்ப குறையணும் நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. பட் டஃப் இல்லை அப்படின்னா இதை விட நம்மளுக்கு என்னதாகலாம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எதுக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ நம்மளோட ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் நம்மளோட மார்க் வந்து 600க்கு மேலே ரீச் ஆகுறது மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து இந்த வருஷம் கொஸ்டின் வந்து டஃபா தான் இருக்கும்னு ஒரு கணிப்பு தான், ஒரு கெஸ் தான் சரியா. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப லிபரலா விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு தக்கன நம்மள ப்ராட்டப் பண்ணணும். நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பாருங்க. தென் அங்கே ஸ்டேட்மெண்ட்லயே வேற அவங்க டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேங்கை பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து அதில் நாலேஜ், அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். திரும்ப கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு என்னது நல்ல மார்க் கிடைக்கும். ஓகே. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. Usha Arasat. Thank you.